விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட நடுகுப்பம் மீனவர்கள் கடலில் இறங்கி பதாகைகளை ஏந்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட நடுக்குப்பம் மீனவர்கள் கடலில் இறங்கி பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சித்தார்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சித்தார்த். தற்போது அங்கு மீனவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கு? அவங்க எதை முன்னிறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்து வராங்க? இது குறித்த விரிவான விவரங்களை பதிவிடுங்க. புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட இந்த நடுக்குப்பம் மீனவர்கள் இங்க 700க்கும் மேற்பட்ட 700 மீனவ குடும்பங்கள் வசிக்கின்றனர். அதாவது 2000 மீனவர்கள் இங்கு வசித்து வருகின்றனர். இவர்கள் கடலுக்கு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இவர்கள் வசிக்கும் பகுதி அருகே உள்ள இந்த கடல் கரையில் தங்களது படகுகளை நிறுத்துவது வழக்கம். கடந்த 30 ஆண்டுகளாகவே தங்களின் படகுகளை இந்த பகுதியில் தான் நிறுத்தி வருகின்றனர். ஆனால் அவர்கள் நிறுத்தும் இடம் நிறுத்தும் இடத்தில் ஆதி திராவிடர் அருகே வசிக்கக்கூடிய ஆதி திராவிடர்கள் சுடுகாட்டி இருப்பதால் அவர்கள் படகுகள் முடியவில்லை என்றும் அவர்களுக்கு வேறு மாற்று இடம் கொடுத்தும் அவர்கள் மீண்டும் இங்கேதான் தங்களது உடல்களை புதைப்பதாக கூறி அவர்கள் தொடர்ந்து கடந்த 10 வருடங்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது தேர்தல் வாக்களிக்கும் தேதி இன்னும் ஓரிரு நாட்கள் உள்ள நிலையில அவர்கள் தங்களின் கோரிக்கையை அதாவது மாவட்ட ஆட்சியர் நீதிமன்றம் வரை சென்றும் இதுவரைக்கும் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றாது வலியுறுத்தி அவர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் பெண்கள் கடலின் அருகே தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது சுடுகாடை அகற்றி தங்கள் படகுகள் நிறுத்தி ஏதுவாக இடம் செய்து தர வேண்டும் என்றும் அவர்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட அதாவது ஆதி திராவிடர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க சுடுகாடில் தங்களது உடல்களை அவர்கள் அடக்கம் செய்ய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்படி செய்யவில்லை என்றால் இந்த தேர்தலை ஒட்டுமொத்தமாக இந்த நடுக்குப்பம் கிராமம் புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறவர்கள் இந்த பகுதியில் தொடர்ந்து உடல்களை அடக்கம் செய்வதால் மீன்கள் கடலில் இருந்து வெறும் 10 மீட்டர் தொலைவில் இருப்பதால் மீன்கள் இதை உண்மையாகவும் இந்த உடல்களால் இது குடிநீரில் கலக்கிறது. இதனால் பெரும் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனை உடனடியாக அரசு நேரடியாக இதை சரி செய்ய வேண்டும். மீண்டும் ஆட்சியை நேரடியாக கூப்பிட்டு இதற்கான தீர்வை அவர்கள் கூறிய பிறகுதான் வாக்களிப்போம் என்றும் இந்த தேர்தலில் வாக்களிப்போம். அப்படி இல்லை என்றால் இந்த தேர்தல் புறக்கணிக்க போவதாக கூறி தொடர்ந்து கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் இந்த போராட்டத்தின் காரணமாக போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ளனர். சித்தார்த், விவரங்களுக்கு நன்றி.